ليش بس؟ يا كلب يلا 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 ما ابي يلا ما يلا 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 بعد يضرب والله يضرب. ها انا خوف من الله بس يلا امشي يلا ما ابي يلا يلا ما ابي يلا ما ابي يلا يلا ما يلا ما ابي في ود حمار ما ابي فيزا خساره بس مسخره كيل اصلا فيزا مسخره يجي هنا ما فيه ما ابي امشي ما ابي امشي ما ابي يا شرح ابو وجهك كلب يلا ما ابي يلا كلب يلا يلا ما ابي انا ما ابي اضرب انت امشي كلام امشي ما ابي انا معلوماتها مسكين مسكين ما يبغى يضرب والله ما يبغى يضرب بس انت نفسك ما ابي يلا روح جلب جلب ما ابي جلب ما ابي جلب ما ابي جلب جلب ما ابي مدير ما في مدير ها؟ مدير بالاحترام انت ها ما ابي مدير ها؟ بالاحترام مدير بالاحترام امشي كلب امشي 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 كلب عينك في التراب امشي كلب امشي என்ன தள்ளியானி எதுக்கு இப்ப தள்ளியா انت لا اضرب كل عدوان எதுக்குல அடிக்கா ليش الفيزا எதுக்குல أடிக்கா நீ ليش நீ எதுக்குல ليش அடிக்கா الفيزا ليش எதுக்குல அடிக்கா ما في احترام انت ها؟ ما في احترام كفيل ها ليش في مشكله راتبك تشيل يا كلب ராத்தி முஸ்கில் ராத்தி ما راتب ابي تعال شوف تعال شوف கையறனி تعال شوف கைய ارس كلب خير امشي قدامي ما فيرو شوف ورقه ما فيرو ورقه هذا موجود هنا ما فيرو ما فيرو جيب جوال جيب جوال ما فيرو இதுல ஏன் திமுக ஆதரிச்சு கையெழுத்து போடுது? பிரச்சனை எங்களை போல ஆளுகள் தான் சிறைக்கு போவோம். நிம்மதியா இருக்கலாம்ல, எதிர்த்து பேச ஆள் இருக்காது. ஏன்னா அவங்க போராட போறது இல்ல. ஹைட்ரோ கார்பன் கையெழுத்திட்டது அவர்கள் தான். மீத்தேனை கொண்டு வந்ததை பெருமையோடு பேசியது அவர்கள் தான். கையில் எரிவாயு குழாயை பதிக்க கையெழுத்து போட்டது அவர்கள் தான். ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து வச்சு பேசியதே அவர்கள் தான். ஸ்டெர்லைட் ஆலைக்கு விரிவாக்கத்திற்கு இடம் கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா. அதை தொடங்கி பேசியது ஐயா கலைஞர். அணு உலை இந்த திமுகவுக்கு தெரியாமல் அணு உலை வந்து விட்டதா? 2012 அணுக்கழிவை கோலார் தங்க வயலில் வைக்கலாம் என்று ஒரு கருத்து பதிவு செய்யப்படுது. அந்த கருத்தை எதிர்த்து மொத்த நாடும் போராடி கழுத்தை நிறுத்தி அப்படி நிறுத்திட்டான். அந்த கருத்து அங்கே முடிஞ்சிச்சு. ஆனால் இங்க கேட்க நாதி இல்லை. தமிழ்நாட்டில் அணுக்கழிவு வைக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு அதை பாதுகாக்கணுமா? எப்படி இருக்கு பார்த்துக்க. நம்ம பாட்டனும் தாத்தனும் வச்சுட்டு போன 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போன ஏரிய காணம் தூத்து தின்ட்டான். இது 50,000 ஆண்டுகளுக்கு வச்சு நீ பாதுகாக்கணும். ஒரு இயற்கை பேரிடர், ஒரு சுனாமி, ஒரு பெரும் வெள்ளம், ஒரு புயல், எது ஒன்று வந்து வெளியேறிச்சுன்னா சாகுங்கதான். இதையெல்லாம் நாம் எதிர்த்து பேசுவோம். ஏன் பேசுவோம்? என் தாய் என்னை சுமப்பது 10 மாதம் தான். என் தாய் நிலம் என்னை சுமப்பது நீண்ட காலம். நான் அன்னை மடியிலிருந்து இறங்கி எடுத்த அடுத்த அடி எடுத்து வைத்தது என் பூமி தாயின் நெஞ்சில் தான். நான் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ எருவாவதும் அவள் காலடியில் தான். என் அன்பிற்குரிய மக்களே, இதைத்தான் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை சொல்கிறான். என் அன்பான மக்களே, நீங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே பேரன்பு கொண்டு உங்கள் தாய் நிலத்தை காதலியுங்கள், நேசியுங்கள் என்கிறார். அதனால்தான் நான் நேசிக்கிறோம். எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் எங்களுக்கு கற்பிக்கிறார். பூமி என்பது மண்ணல்ல, நம் தாய். நம் தாய்க்கு என்ன நோயை கொடுக்கிறோமோ அது அப்படியே நமக்கு திருப்பி வரும் என்கிறார். அப்படியே திருப்பி வந்துடும். 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருதுன்னா காரணம் என்ன? தாயின் மார்ல இருந்து குடித்த பால் நோயாயிட்டது. ஏன்? தாயின் பால் நஞ்சாயிட்டது. காரணம் காற்று, காரணம் நீர், காரணம் உணவு. ஏன் இப்படி நஞ்சாயிருச்சு? என் பூமிக்கு அந்த நோயை நான் கொடுத்தேன். அந்த தாய் என் தாய்க்கு கொடுத்தால், என் தாய் எனக்கு கொடுத்தால். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதான் இங்க இருக்கிறது. அதனாலதான் நாங்க காப்பாற்ற போராடுகிறோம். அது இவர்களுக்கு பேசி புரியாது. அது நிலமற்று நிற்கும் போதுதான் புரியும். நிலத்தை இழந்து ஓடி திரிகிறானே அவனுக்கான அந்த வழி புரியும். ஒரு சோமாலியா போல, ஒரு வெனிசுலா போல, ஒரு நைஜீரியா போல, ஒரு எத்தியோப்பியா போல என் தாய் நிலம் மாறிவிடக் கூடாது, ஆகிவிடக் கூடாது என்கிற ஏக்கமும் துடிப்பும் தவிப்பும் இருக்கிற பிள்ளைகள் தட்டி கொண்டிருக்கிறான்.
நீங்க என்ன பாருங்க, வாக்கு செலுத்துங்க செலுத்தல, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்கள் ஓட்டுக்காக கத்தி கொண்டு இருக்கல, இந்த நாட்டுக்காக கத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். என்னை கேட்கிறான் சீமான், தோப்பம்னு தெரிந்து ஏன் போட்டியிடுகிறீர்கள், நீங்க சாபம்னு தெரிந்து ஏன் சாப்பிடுகிறீர்கள்? பதில் இருக்கா? எவனுக்கும் பதில் இல்லை. ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையோடு கடத்தணும், அதுதான் சரியானது. சொல்றேன், திமுக வீழ்த்திருவியா, அதிமுக வீழ்த்திருவியா, கூட்டணி இல்லை, ஒரு சத்தியம் பண்ணும், குலசாமி மேல சத்தியம் பண்ணும். இவங்க சத்தியம் என்ன பண்ண போறாங்க, இவங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி என்னை வென்று காட்டி, இவங்களை ஒழிக்காம நீங்க நாட்டை காப்பாற்ற முடியாதுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கணும். திமுக அதிமுக வெவ்வேறு கட்சி இல்ல, பாரதிய ஜனதா காங்கிரஸ்லாம் நீங்க வேற வேற நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க உங்களுக்கு. நான் பல தடவை சொன்ன, ரெண்டு பேரும் ஒரே திட்டு போய் தானே. நீங்க காங்கிரஸ் மிதவாத கட்சி, பாரதிய ஜனதா மதவாத கட்சின்னு ரெண்டு பேரும் ஒண்ணுதான். பாரதிய ஜனதா கட்டாது, பாபர் மசூதி இடிச்ச இடத்துல ராமர் கோயில் நாங்க தான் கட்டுவோம்னு காங்கிரஸ் பேசுது. இப்ப எப்படி? பாபர் மசூதியை இடிச்சது ஆர்எஸ்எஸ், பிஜேபி இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ். இதுல யாரா மறுக்க முடியுமா? இதே மாநில தலைவர் ஐயா கே.எஸ். அழகிரி சொல்றார், நாங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுவோம், நாங்கள் வந்தால் தான் கட்டுவோம்ங்கிறார். அப்படின்னா இப்ப கர்நாடகாவை எடுத்துக்கிறீங்க, இது மதவாத கட்சி பிஜேபின்னு எதிர்த்தான்ல, வேற வேற கொள்கை தானே. ஒரு கொள்கை மாற்று, பொருளாதார கொள்கையில, வெளியுறவு கொள்கையில, ஒரு கொள்கையில ரெண்டு பேருக்கு மாற்று கிடையாது. இப்ப கடைசி என்னாச்சு, மொத்த காங்கிரஸ்காரனை விலகி பிஜேபி சேர்றானே. எப்படி? அப்ப இவ்வளவு கால மதவாதத்தை எதுக்குன்னு பேசலாம், எவ்வளவு பெரிய மாற்று. இப்போ ஒரே கட்சி, ஒரு தத்துவம், ஒரு கொள்கை மாற்று ஒண்ணும் கிடையாது. இப்ப அதிமுக திமுக இருந்து மொத்தமா, அமமுக இருந்து மொத்தமா திமுகவுக்கு போறாங்களே. இப்ப செந்தில் பாலாஜி இதுவரை ஜெயலலிதா படத்தை வச்சு கருணாநிதியை திட்டிட்டு இருந்தது போக, இப்ப ஸ்டாலின் படத்தை வச்சு அதிமுக திட்டிட்டு இருக்கிறது என்ன கொள்கை அது? அப்ப ரெண்டும் ஒரே கட்சி தான், ஒரே கட்சி தான். இதை புரிந்து கொள்ளணும். இவர்களை வீழ்த்தி விடுவீர்களா, இவர்களை வீழ்த்தி விடுவீர்களா? ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறார்.